வணக்கம் மாணவர்கள், உங்களை வரவேற்கிறோம். இந்த அமர்வில் நாம் அகற்றப்பட்ட கம்ப்ரஸரின் வெவ்வேறு பகுதிகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். குறிக்கோள்கள்: உங்களால் இந்த பயிற்சியின் முடிவில் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரின் வெளிப்புறம் காம்பனன்ட்ஸ்களை அடையாளம் காணவும், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரின் உள் காம்பனன்ட்ஸ்களை அடையாளம் காணவும், ரோட்டரி கம்ப்ரஸரின் வெளிப்புறம் காம்பனன்ட்ஸ்களை அடையாளம் காணவும், ரோட்டரி கம்ப்ரஸரின் உள் காம்பனன்ட்ஸ்களை அங்கீகரிக்கவும், ரெசிப்ரோகேட்டிங் மற்றும் ரோட்டரி கம்ப்ரஸர்களின் இரண்டிற்கும் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்களையும் குறித்து கொள்ளவும் முடியும். இப்போது கருவிகள், உபகரணங்கள் மற்றும் நுகர்பொருட்களை பற்றி பார்ப்போம். பாக்ஸ் ஸ்பேனர் செட், ராட்செட் ஹேண்டிலுடன், பால் பீன் ஹேமர், ஸ்க்ரூ டிரைவர் செட், மெஷரிங் ஜார், ராட்செட் ரெஞ்ச், 100 மில்லிமீட்டர் நோஸ் பிளையர்ஸ், 200 கிராம் நைலான் மேலட் ஹேமர், வுடன் மற்றும் ஸ்டீல் ஒர்க் டேபிள், மேலட் அல்லது ஹேமர், பெஞ்ச் வைஸ், ஹெர்மெட்டிக் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர், ரோட்டரி கம்ப்ரெசர், dismantled compressor parts, cotton waste, kerosene oil, compressor oil. இப்போது பரஸ்பர கம்ப்ரஸரின் வெவ்வேறு பகுதிகளை அடையாளம் காணும் செயல்முறையை பார்ப்போம். ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரின் வெவ்வேறு பகுதிகளை அடையாளம் காணுதல். அனைத்து கம்ப்ரஸர் பாகங்களையும் ஒர்க் டேபிளில் நேர்த்தியாக ஒழுங்கமைக்கவும். ஒவ்வொரு கம்ப்ரஸர் பகுதியையும் அதன் அளவு மற்றும் வடிவத்தை குறிப்பிட்டு காட்சி ஆய்வு செய்யுங்கள். தனிப்பட்ட கம்ப்ரஸர் பாகங்களை அவற்றின் பரிமாணங்களை உறுதிப்படுத்த உன்னிப்பாக சரிபார்க்கவும். அட்டவணை எண் 1 பயன்படுத்தி கம்ப்ரஸர் பாகங்களை அடையாளம் கண்டு பதிவு செய்யுங்கள். அதில் உள்ளவை: வால்வ் பிளேட், சக்ஷன் வால்வ் ரீட், discharge valve reed, head plate, piston, oil ring grooves, compressor ring, crankshaft, connecting rod, muffler. குறிப்பிட்ட எண்ணெயை பயன்படுத்தி அனைத்து பாகங்களையும் சுத்தம் செய்யுங்கள். தேய்மானத்தின் அறிகுறிகளுக்கு ஒவ்வொரு கம்ப்ரஸர் பகுதியையும் சரிபார்க்கவும். ஏதேனும் கம்ப்ரஸர் பாகங்கள் சேதமடைந்ததாக தோன்றினால் அவற்றை புதிய காம்பனன்ட்ஸ்களுடன் மாற்றவும். நீங்கள் சரியான மாற்று பாகங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பாகங்களை மாற்றும் போது பகுதி எண்களை உறுதிப்படுத்த யூசர் மேனுவலை பார்க்கவும். ஆய்வு மற்றும் சுத்தம் செய்த பிறகு ஒவ்வொரு காம்பனன்ட்டுக்கும் ஒரு மெல்லிய அடுக்கு எண்ணெயை பயன்படுத்துங்கள். இப்போது ரோட்டரி கம்ப்ரஸர் பாகங்களின் வெவ்வேறு பகுதிகளை அடையாளம் காண்பதற்கான செயல்முறையை பற்றி பார்ப்போம். ஸ்டேஷனரி பிளேட். ஸ்டேஷனரி பிளேட் டைப் ரோட்டரி கம்ப்ரஸரின் வெவ்வேறு பகுதிகளை கண்டறிதல். ஒர்க் டேபிளில் நிலையான பிளேட் டைப் ரோட்டரி கம்ப்ரஸரின் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்களையும் லே அவுட் செய்யுங்கள். ஒவ்வொரு கம்ப்ரஸர் பகுதியையும் காட்சி ஆய்வு நடத்தி அதன் சைஸ் மற்றும் ஷேப்பை கவனிக்கவும். அவற்றின் தனிப்பட்ட கம்ப்ரஸர் பாகங்களை கவனமாக ஆராய்ந்து பரிமாணங்களை தீர்மானிக்கவும். டேபுலர் காலத்தில் ரோட்டரி கம்ப்ரஸரின் பகுதிகளை கண்டறிந்து பட்டியலிடவும். ஹவுசிங், சக்ஷன் சர்வீஸ் வால்வ், டிஸ்சார்ஜ் வால்வ் பிளேட், பிளேட், ரோட்டர் ஷாஃப்ட், எக்ஸென்ட்ரிக் ஷாஃப்ட், ரோலர் இம்பெல்லர், சிலிண்டர். நீங்கள் ரோட்டரி கம்ப்ரஸரின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ளுங்கள். இதில் பின்வருவன அடங்கும்: ஏர் கம்ப்ரெஷன், பவர் கன்வர்ஷன், தொடர்ச்சியான செயல்பாடு, பல்துறை பயன்பாடு, உயர்திறன், ஆயில் இன்ஜெக்ஷன் அல்லது ஆயில் ஃப்ரீ ஆபரேஷன், கண்ட்ரோல் மற்றும் ரெகுலேஷன், லோ வைப்ரேஷன் மற்றும் நாய்ஸ். ரீகேப். இந்த தலைப்பில் நாம் பின்வருவனவற்றை முடித்துள்ளோம். ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரின் வெளிப்புற பகுதிகளை அடையாளம் காணுதல், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரின் உள்பகுதிகளை அடையாளம் காணுதல்,
ரோட்டரி கம்ப்ரஸரின் வெளிப்புற பகுதிகளை அங்கீகரித்தல், ரோட்டரி கம்ப்ரஸரின் உள்கூறுகளை அடையாளம் காணுதல், ரெசிப்ரோகேட்டிங் மற்றும் ரோட்டரி கம்ப்ரஸர்கள் இரண்டின் ஒவ்வொரு கூறுகளும் குறிப்பது. நீங்கள் அனைவரும் பிரித்தெடுக்கப்பட்ட ரெசிப்ரோகேட்டிங் மற்றும் ரோட்டரி கம்ப்ரஸர்களின் வெவ்வேறு பகுதிகளை அடையாளம் காணும் செயல்முறையை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே, நாம் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.